ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு விஷயத்தை நான் அனலைஸ் பண்ண கற்றுக்கிட்டேன். ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, அந்த பிரச்சனையை நம்ம அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் அதுலேருந்து நம்ம வெளியில் வர முடியும். அதை தவிர நம்ம போட்டு ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, கண்டிப்பாக எதுவுமே இது பண்ண முடியாது. அதனால் நான் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியுதோ பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினச்சிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்காக ஒரு சில விஷயங்களையும் நம்மளுக்கு ஒரு சில இதை நம்ம இது பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா, அதுக்கான விஷயங்கள்ங்கிறது நமக்கு சரியாக இது பண்ணாது அப்படிங்கிறது மாதிரி தான் நான் இது பண்ணிக்கிட்டு இருந்தேன். சரி பார்த்துக்கலாம். முதல்ல ஒரு விஷயத்துக்கு நம்ம எந்த முடிவையும் எடுக்கிறோம் அப்படின்னா, நம்மளால் அதையும் இதையும் போட்டு நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கு அடுத்தது நம்மளால் எதையும் இதுக்கான டைம்ங்கிறது நமக்கு வேணும் அப்படிங்கிறதுனால, அதுக்காக நம்ம எதையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிறத தான் நான் உணர்ந்த ஒரு விஷயங்கிறது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன ஒரு இது பண்ண முடியுதோ அதை நம்மளுக்கு ஒரு பாசிபிலிட்டியாக இருக்கிறத நம்ம பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். சரி அதுக்காக நம்ம எதையுமே இது பண்ணிக்க வேண்டாம், பார்த்துக்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை நம்ம முன்னோக்கி ஒரு இதை நம்ம யோசிக்காமல் செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. அதனால நான் முடிஞ்ச வரைக்கும் இனிமேலாம் யாருக்கிட்டேயும் நம்மளோட விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணாமல் இருக்கலாம். டிஸ்கஸ் பண்ணால் சரியாக வராது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. அதனால தான் நான் அதுக்காக சில விஷயங்களை நம்ம பார்த்துக்குறோம், பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத தான் நான் ஒரு முடிவு பண்ணி இது பண்ணேன். சரி முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் எதையுமே பாசிபிலிட்டியாக யோசிக்கிறோம் அப்படின்னா, அதை நம்ம பாசிபிலிட்டியாக யோசிக்கிறதுக்காக இருக்கட்டும், யோசிக்காமல் இருக்கட்டும், அதுதான் நம்மளுக்கு ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்கு இதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் தோண ஆரம்பிச்சிச்சு. அதனால நான் இதெல்லாம் சரியாக வராது அப்படிங்கிற மாதிரி நான் முடிவு பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கு அடுத்தது நீ எந்த ஒரு விஷயத்துக்குமே சரியான ஒரு இதை பார்த்துக்கணும், செய்யணும் அப்படிங்கிறத நான் இது பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான தேவைகளை சரியான ஒரு இதில் நம்ம கொண்டுட்டு போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்காம இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. அதனால் இதுக்கு அடுத்தது நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்குமே சரியான ஒரு இதில் நம்ம கொண்டுட்டு போகிறோம், பண்ணுறோம், செய்கிறோங்கிறதுனால எதுக்குமே நம்ம முன்னெச்சரிக்கையாக இது பண்ணுறதுக்கான தருணங்கிறது நம்மளுக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி தோணிக்கிட்டு இருந்துச்சு. சரி பார்ப்போம், அதுக்கான ஒரு விஷயத்த நம்ம நோக்கி இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, அதுக்கான இதுங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் மனசு எனக்கு கொஞ்சம் கேட்க ஆரம்பிச்சிச்சு. சரிப்பா நம்ம ஒரு சில விஷயங்களில் முடிவெடுக்கிறதுக்கான காரணங்கள் நம்ம ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான் நம்ம முடிவெடுக்கிறதுக்கான ஒரு காரணங்கள். அந்த முடிவு சரியானதோ தவறானதோ இருந்துட்டு போனாலும் அது எதுக்கான டைமிங்கிறது நம்மளுக்கு இருக்கிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு சக்ஸஸாக பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் உணர்ந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு 3 நாளைக்கு அப்புறம் இதுக்கான காரணங்களை நம்ம எதையும் சொல்லிக்கிட்டு பேசிகிட்டு இருக்க தேவையில்ல. அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு என்ன நடக்குதோ அதை நம்மளால் என்ன முடியுதோ அதை நம்ம பண்ணோம்னாலே போதும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. அதுக்காக நம்ம யாரையும் குறை சொல்லிகிட்டு இருக்க முடியாது. அவங்கவுங்களுக்கான ஒரு விஷயங்களை குறை சொல்லாமல் இது பண்ணோம்னாலே போதும் அப்படின்ட்டு நான் நினச்சேன். அடுத்த ஒரு நாட்களுக்கு பிறகு நம்மளுக்கு சரியான ஒரு இது நம்மளுக்கு இருக்கணும் அப்படின்னா, அதுக்கான டைமிங்கிறது நம்மளுக்கு இருந்தால் தான் முடியும் அப்படிங்கிறது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை நம்ம இது பண்ணிக்கிட்டு செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களை நான் முடிவெடுத்தேன். அதுக்காக நான் அவங்கக்கிட்ட எதையும் நான் சொல்லிக்கிட்டு இல்லை. பார்த்துக்கலாம், முடிஞ்ச வரைக்கும் நம்ம பார்த்துக்குவோம். அதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு மாறாத ஒரு விஷயங்களாக இருக்கிறப்போ நம்மளுக்கு இதுக்கான ஒரு டைமிங்கிறது நமக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. அப்போ தான் நான் முடிவெடுத்தேன். சரி இது அப்புறம் நம்ம யாரையும் ப்ளேம் பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதில்லை. நம்மளுக்கு வரக்கூடிய விஷயங்களை நம்ம தான் ஃபேஸ் பண்ண கற்றுக்கணும் அப்படிங்கிறது மாதிரி நான் முடிவு பண்ண ஆரம்பித்தேன். அதனால் நம்ம எதையும் இதுக்கான விஷயத்த நம்ம இது பண்ணுறோம், செய்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி அதுக்கான டைமிங்கிறது நம்மளுக்கு கிடைக்குதா, கிடைக்கலையா, அதுதான் நம்மளுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயங்கிறது. அதுக்காக நம்ம இதையும் அதையும் நம்ம போட்டு குழப்பிக்கிட்டு பண்ணிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்க தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. அதுக்காக நான் ஒரு சில விஷயங்கள அவங்களுக்காகவும் இருக்கட்டும், எதுக்காக இருந்தாலும் நம்மளுக்கு அந்தந்த நேரத்தில் நம்மளுக்கு கிடைக்குதா, அதை நம்ம இது பண்ணிட்டு போனோம்னாலே போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி பார்த்துக்கலாம் முடிஞ்ச வரைக்கும்.
நம்மளால என்ன செய்ய முடியுதோ அத வந்து நம்ம இது பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தோணிக்கிட்டு இருந்துச்சு. சரி பாரு அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வாழ்க்கையில அத நோக்கி நான் போனேன்.